பேல், நேபோ. பேல் பணியும் நேபோ குனியும். அவைகள் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்துப் போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். விக்கிரகங்கள் தங்களை ஆராதிக்கிறவர்களை பாதுகாக்காமல் கைவிட்டு விடும். விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை, வல்லமையும் இல்லை. அவை கள்ள தெய்வங்கள். அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள். பாபிலோன் தேசத்திலே பேல், நேபோ ஆகிய 2 விக்கிரகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. பாபிலோன் தேசத்தில் பேல் என்பவன் ஒரு பிரபுவாக இருந்து பின்பு அவர்களுடைய தெய்வமானான். அவனைப் போலவே நேபோ என்பவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்து பின்பு பாபிலோனியரின் தெய்வமானான். பாபிலோன் தேசத்தார் இவர்களுடைய உருவங்களை விக்கிரகங்களாகச் செய்து ஆராதனை செய்கிறார்கள். பேலும் நேபோவும் அவர்களுக்கு யூபித்தரை போலவும் மெர்க்குரி அல்லது அப்பல்லோவை போலவும் இருக்கிறார்கள். பாபிலோனியரின் விக்கிரகங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாது. அவை ஜீவனும் பலனும் அற்றவை. கோரேசு பாபிலோனை கைப்பற்றும் போது பேலும் நேபோவும் அழிந்து போகும். பாபிலோன் தேசத்தார் பேலுக்கும் நேபோவுக்கும் உயரமான ஸ்தலங்களிலே சிலைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். அந்த சிலைகள் கீழே விழுந்து நெருங்கி போகும். பேல் பணியும் நேபோ குனியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோரேசு ராஜாவின் போர் வீரர்கள் பாபிலோனியரின் கோவில்களை இடித்து தள்ளுவார்கள், அதை தரைமட்டமாக்குவார்கள். அப்போது பேலும் நேபோவும் கீழே விழுந்து நொறுங்கி போகும். பாபிலோனியர்கள் பேலுக்கும் நேபோவுக்கும் கோவில்களை கட்டினார்கள். இந்த விக்கிரகங்களுக்கு அடியில் ஏராளமான பொன்னையும் பொக்கிஷங்களையும் புதைத்து வைத்திருக்கிறார்கள். கோரேசின் போர் வீரர்கள் இந்த பொக்கிஷங்களை தோண்டி எடுக்கும்போது பேலையும் நேபோவையும் உடைத்து நொறுக்கி போடுவார்கள். பாபிலோனியரின் விக்கிரக கோவிலில் பேலும் நேபோவும் பிரதான தெய்வங்கள். இவற்றுக்கு துணையாக அந்த கோவிலிலே இன்னும் ஏராளமான துணை விக்கிரகங்கள் உள்ளன. கோரேசின் சேனையில் உள்ளவர்கள் அந்த விக்கிரகங்களையும் உடைத்து போடுவார்கள். விக்கிரகங்களை உருக்கி எடுத்துக் கொள்வார்கள். விக்கிரகங்களுக்கு அடியிலே புதைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை தோண்டி எடுத்து தங்களுடைய சொந்த தேசமான பெர்சிய தேசத்திற்கு கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் பாபிலோனுக்கு அழிவு வருகிறது. அவர்கள் அழியும் போது அவர்களோடு சேர்ந்து அவர்கள் நம்பின விக்கிரகங்களும் அழிந்து போகிறது. பேல் பணிகிறது, நேபோ குனிகிறது. அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகிறது. மேதிய பெர்சிய தேசத்தார் பாபிலோன் தேசத்து விக்கிரகங்களை தங்கள் மிருகங்கள் மீது சுமைகளாக ஏற்றி தங்கள் தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள். பெர்சியருடைய மிருகங்கள் ஏற்கனவே சுமை சுமந்து களைப்பாய் இருக்கிறது. அவற்றின் மீது விக்கிரகங்களையும் சுமையாக ஏற்றுகிறார்கள். இந்த சுமைகள் களைத்து போன மிருகங்களுக்கு பாரமாய் இருக்கும். பேலும் நேபோவும் ஏகமாய் குனிந்து பணியும். விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை, பலனும் இல்லை, வல்லமையும் இல்லை. அவைகளால் தங்களை தாங்களே தப்புவித்துக் கொள்ள முடியாது. விக்கிரகங்கள் இப்போது நாட்டு மிருகங்கள் மீது சுமையாக ஏற்றப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களுக்கு கால்கள் இருந்தாலும் நடக்க முடியாது, கைகள் இருந்தாலும் அவை ஒரு வேலையும் செய்யாது. அவைகள் தங்களை தப்புவிக்க மாட்டாது. பாபிலோன் தேசத்து விக்கிரகங்கள் சிறைப்பட்டு போகிறவர்களைப் போல அந்நிய தேசத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. பாபிலோன் தேசத்தார் பேலையும் நேபோவையும் வல்லமையுள்ள தெய்வங்கள் என்று நம்பினார்கள். மற்ற தேசத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். பேலும் நேபோவும் அவர்களை தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு வந்ததாக பாபிலோனியர்கள் நம்பினார்கள். ஆனால் இப்போதோ பேலும் நேபோவும் பெர்சிய தேசத்திற்கு சிறைப்பட்டு போகிறது. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். பேல் பணியும், நேபோ குனியும். பாபிலோனின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் பாரமாயிருக்கும். அவை இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்கள் தேவனாக இருப்பேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன். நான் உங்களை ஏந்துவேன். நான் உங்களை சுமப்பேன், தப்புவிப்பேன். பாபிலோனின் பிரதான விக்கிரகங்களில் பேலும் ஒன்று.
இதை பொனிஷியரும் கானானியரும் மோவாபியரும் பாபிலோனை சுற்றிலும் உள்ள மற்ற தேசத்தாரும் தங்கள் தெய்வமாக ஆராதித்தார்கள். பேல் தெய்வம் அவர்களுடைய சூரிய ஆராதனையில் பயன்படுத்தப்பட்டது. அஸ்தரோத் வீனஸ் கிரகத்தை ஆராதிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. நேபோ தெய்வம் மெர்க்குரி கிரகத்தை ஆராதிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. நேபோ என்னும் பெயர் தீர்க்க தரிசனம் என்னும் பொருளில் இருந்து வந்திருக்கிறது. நேபோ மற்ற தெய்வங்களிடமிருந்து செய்திகளை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு அறிவிக்கும். பேல் தெய்வம் சொல்லுவதை நேபோ தெய்வம் எழுதும். இந்த தேசத்தார் சிறைப்பிடிக்கப்பட்ட போது இவர்களுடைய வார்ப்பு விக்கிரகங்கள் எல்லாம் உருக்கி எடுக்கப்பட்டு உலோகங்கள் ஆக்கப்பட்டு எதிரி தேசத்தார் எடுத்து சென்றார்கள். புறஜாதி தேசத்தார் தங்களுடைய பெயர்களோடு இந்த தெய்வங்களின் பெயர்களையும் சேர்த்துக் கொள்வது வழக்கம். சான்றாக நேபுகாத் நேச்சார், நபுசரதான், நபோபொலோசார், பெல்ஷாத்சார், பீல்சிபப், பாகால் பேரித், பாகால் காத் முதலிய பெயர்களில் அவர்களுடைய விக்கிரகங்களின் பெயர்களும் சேர்ந்துள்ளன.